உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றே. உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் எம் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்தவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் தேவ சித்தத்தை செய்வதற்கு சுயத்தை மேற்கொண்டவர்களாய் இருந்தால் மட்டும்தான் சித்தத்தை செய்ய முடியும். சுயம் தன்னை மாத்திரம் அது பார்த்து கொள்ளும். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைங்க உண்டு, இப்படி வாழ்வது ஒரு சுயமான ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும், ஒருவன் என்னை பின்பற்ற மனதாய் இருந்தால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர கடவனார். அப்படி சிலுவையை சுமக்கிறவர்கள் எதற்காய் சுமக்கிறார்கள்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய. அதை தான் இங்கே கலாத்தியர்ல பவுல் சொல்கிறார். நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். மற்றவங்க கஷ்டத்தை, மற்றவங்க பிரச்சனையை நாம் எப்படிப்பட்ட என்ன செய்யணும்னா சுமக்கணுமா. என் குடும்ப பாரத்தை சுமக்கிற மாதிரி கிறிஸ்துவனுடைய குடும்பமும் என் குடும்பம் தான். திக்கற்ற பிள்ளைகளோ, விதவைகளோ, ஆதரவற்றவர்களோ, உதவாரற்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்களோ, வியாதிஸ்தர்களோ, கண்ணீரில் இருக்கிறவர்களோ, ஆலோசனையற்ற நிலைமையில் இருக்கிற யாருக்காகிலும் நாம் பிரியமல்லவர்கள் அவர்களுடைய பாரத்தை பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு உதவி செய்ய போகும் பொழுது அவங்க பாரத்தை சுமக்கிறோம். இப்படி செய்வதனால் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றோம். ஏன்னா கிறிஸ்து அவருக்காக சிலுவையை சுமக்க அவர் வராம நமக்காக சிலுவையை சுமக்க வந்தது போல, நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கான ரட்சிப்பாய் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சேவையை செய்வோம். சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்ற கிறிஸ்தவனுடைய பிரமாணத்தை உன் பிள்ளைகள் நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய ஆண்டவரே, அந்த சுயநலத்தை ஜெயிக்கும் பொழுது சித்தம் செய்கிறவர்களாய் மாறுவோம். அப்படி உமது சித்தம் செய்யும் பொழுது அநேகருடைய பாரங்கள் லகுவாய் மாறும். உம்முடைய ஜனங்கள் மற்றவருடைய பாரத்தை லேசாக்கிறவர்களாய் சுமக்கிறவர்களாய் மாறுவார்களாக. அப்படி அவர்கள் செய்யும்போது அவர்கள் பாரத்தை சுமக்கிறதற்கு கர்த்தர் நீர் அனுப்புகிற ஆட்களும் நீரும் அவருடைய பாரத்தை மாற்றுகிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். தன்மை பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். God bless you, church. Have a blessed day. Amen.